திமுக மீதான வெறுப்பு வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பாருங்க, இந்த தேர்தலில் திமுக மீது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமியோட 4.5 ஆண்டு ஆட்சி மேல இருந்த கோபத்துல தான் மக்கள் திமுக திரும்பி இருக்குன்னு ஸ்டாலின் அவர்களிடம் ஆட்சி கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் 90% மேல் நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றிட்டு வர்றதுனால மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் துணையோடு நடைபெறுறதுங்கிறது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். வருங்கால இளைஞர் சமுதாயத்தையே பாதிச்சிருங்கிற அளவுக்கு போதை மருந்து வியாபாரத்தை இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்குது. நேற்று கூட பார்க்குறோம், போதை மருந்து கஞ்சா சாப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளே தாக்குறாங்க. இன்னும் எத்தனையோ விசித்திரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆட்சியில் நடக்குது. அவர்கள் மேல திமுக மேல உள்ள வெறுப்புணர்வை மக்கள் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருவாங்கிறதுனால தான் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ரெட்டலைங்கிற புரட்சி தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்யறதுக்காக பயன்படுத்தினாரு. அது நீ ஃபெயிலியர் ஆயிட்டு. பழனிசாமியும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறாரு. ஏன்னா பழனிசாமி மேல கொடநாடு கொலை வழக்கு உட்பட பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் ஊழல் வழக்குகள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பதிவிட்டு எங்களெல்லாம் கைது செய்கிறாருன்னு அவங்கள்ட்ட சரணாகதியாகி இந்த தேர்தலில் வேட்பாளர் எழுதியிருக்காரு. இது அம்மாவும் தலைவரும் கட்டி காத்த இயக்கம், திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்த முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.